நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ரொம்ப விசேஷமானது. உலகத்தில் மனிதர்கள் அந்த ஆசீர்வாதத்தை தேடுகிறார்கள், நாடுகிறார்கள், ஓடுகிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள். அந்த ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் சொல்லி மாளார். ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அதில் வேதனை இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது விசேஷமானது. அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும்போது நம்முடைய மனதில் எது வருகிறது என்று சொன்னால், ஏராளமான பணம் நம் கையில் வரும்போது பெரிய ஆசீர்வாதம். ஏராளமான நிலத்தை வாங்குவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பெரிய வீடை கட்டி குடியிருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏராளமான பிள்ளைகளை பெற்று வளர்ப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வசதிகளை பெருக்கிக் கொள்வது ஆசீர்வாதம். புகழ் பெற்று இருப்பது ஆசீர்வாதம். பல நாடுகளுக்கு சென்று பல நாடுகளை சந்தித்து உல்லாசமான ஒரு வாழ்க்கை வாழுவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படி நம்ம நினைக்கிறோம். அது ஒரு பக்கம் சரிதான், ஒரு ஆசீர்வாதம் உண்மைதான். ஆனால் உண்மையான, மகிமையான, மேலான, இதை காட்டிலும் மகிமையான மேலான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வச்சிருக்கிறாரு, நமக்குள்ளே தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது இப்படி சொல்லணும். என்ன சொன்னா, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்றாங்க பாருங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் அப்படி சொல்ல. நான் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லணும். என்ன சொன்னா, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? சில யோசிப்பாங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரா, நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேனா? அப்படி நம்ம நினைக்கக்கூடிய நிலைகள் என்ன செய்கிறது இருக்கிறது. தேவன் நம்மையில் அநேகரை ஆண்டவர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். அதுல முதலாவது ஆசீர்வாதம் என்னங்கிற பார்க்க போறோம். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உன்னை ரட்சிப்பேன். அப்போ ரட்சிக்கப்படுவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ரட்சிக்கப்படுவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் அப்படின்ற நிலையில எல்லா மனிதனையும் வேத பிரமாணம் சொல்லுகிறது, இவங்க எல்லாரும் பாவம் செஞ்சு நன்மை செய்கிறவன் என்ற நிலையிலே தேவனுடைய பார்வையில் ஒருவருமே கிடையாது. எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு விதங்களிலே அவர்கள் பாவிகள் என்ற நிலையிலே அவர்கள் அந்த ஃப்ரேமுக்குள்ள அடைக்கப்படுகிறார்கள். எல்லாரும் பாவிகள் தான். அப்போ பாவம் என்று சொல்லும்போது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விளைவுகள் இருக்கிறது போலவே பாவத்துக்கு ஒரு விளைவு இருக்கிறது. அந்த பாவம் ஒரு மோசமான விளைவை நமக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பாவம் ஒரு விளைவை கொண்டு வந்து விடுகிறது. அந்த விளைவு என்னன்னு சொன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். இது என்ன மரணம்? எல்லாரும் மரிக்கிறார்களே, இது என்ன மரணம்? அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த 2ஆம் மரணம் சொல்லியிருக்கிறது. அப்போ பாவம் செய்கிற ஒரு ஆன்மா என்ன நிலையை அடைக்கிறது சொன்னால், அவர்கள் அந்த அக்கினி கந்தகம் எரிகிற அந்த அக்கினி கடலிலே அவர்கள் பங்கடைவார்கள்,
நரகத்திலே அவர்கள் போடப்படுவார்கள். அது நித்திய காலமாக என்ன செய்ய இருக்கும்? நரகம் உண்மையா? இயேசுவானவர் அதை அழகாக சொல்லி வச்சிருக்கிறார். ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் ஏழை, அவன் பேரு லாசரு. ஐஸ்வர்யவான் சம்பீரமாய் வாழ்ந்து செல்வ செழிப்பாய் வாழ்ந்தான். ஒரு நாள் மரித்து போனான். லாசரு ஒரு தரித்திரன், அவனுக்கு வசதி இல்லை. அந்த வீட்டு வாசல், ஐஸ்வர்யவான் வீட்டு வாசலில் போடுகிற மீந்ததை எடுத்து சாப்பிட்டு தன் வாழ்க்கை முடித்து கொண்டு போனார். இருவரும் மரித்தார்கள். லாசரு பரதீசிலே கொண்டு போய் அவன் சேர்க்கப்பட்டான். ஆனால் இந்த ஐஸ்வர்யவானமோ, அவனுக்கு வேதம் சொல்லுகிறது, அவன் அங்கே நெருப்பிலே வேதனைப்படும் போது, பாதாளத்திலே வேதனைப்படும் போது வேதனைப்பட்டு இருக்கிறான். ரெண்டு காட்சி. ஒருவன் பரதீசு என்று சொல்லப்படுகிற அந்த பரலோகத்துக்கு இடையான அந்த இடத்தில் என்ன செய்கிறான்? அவன் சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் இன்னொரு என்ன சொன்ன, பாதாளம் என்று சொல்லப்படுகிற நரகத்துக்கு இணையான அந்த இடத்தில் என்ன செய்கிறான் சொல்ல, அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். இது உண்மைதான். இந்த உலகத்தில் மறிக்கிற இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதரும் தங்கள் அறிந்தோ அறியாமலோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒன்றை தீர்மானித்துக் கொள்கிறார்கள். என்னன்னு சொன்னால் நரகம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் செய்த தவறு எல்லாத்தையும் என்ன செய்கிறது போட்டு, அதுக்கு தான் அதை தீர்க்கிறதுக்கு தான் என்னென்னமோ மளிகை முறைகளை செய்கிறாங்க. புண்ணியத்தை தேடும்படி, பாவத்தை தொலைக்கிறதுக்காக புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறாங்க, வேண்டுதல் செய்கிறாங்க, நிறைவேற்றுறாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் இவைகளெல்லாம் ஒன்றும் செய்யவே முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவர் சொந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்முடைய இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினாலே நமக்காக சர்வ வல்லமையுள்ள கடவுள் இந்த உலகத்திலே மனுஷனாக வந்து பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தினால், 3ஆம் நாள் மரித்தார், 3ஆம் உயிரோடு கூட எழுந்தார். அவர் சிந்தின இரத்தத்தை எப்படி நான் விசுவாசிக்கிறோமோ, விசுவாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. எப்படி சொன்னால், இனி நரகம் அல்ல, நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவங்களுக்கு என்ன இல்லை? நரகம் இல்லை. அவளுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது, பரலோக வாக்கு இருக்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்திருக்கிறாரு. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இதை எவ்வளவும் பணம் கொடுத்து வாங்க முடியாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. 4000 கோடி என்ன, 5000 கோடி என்ன, 10,000 கோடி என்ன, லட்சம் கோடி என்ன கொடுத்தாலும் இந்த ரட்சிப்பை நம்ம கையால் வாங்க முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் ஆண்டவர் கிருபையாக அது நம்ம கொடுத்துருக்கிறார். நம்முடைய கண்களை திறந்து காண, ஏற்றுக்கொள்ள, அற்புதமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரு. அவ்வளோ பெரிய ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லு, விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மதிப்பிட முடியாத ஒரு ரட்சிப்பை தேவன் தந்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறோம், இது பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம்னு சொன்னால் நாம் பெற்ற ரட்சிப்பு. ஹல்லேலூயா. எங்க சொல்லுங்கள், இது உண்மையிலேயே ஆசீர்வாதமா இல்லையா? யாருக்கு கிடைக்காது? உலகத்தில் பெரிய கோடீஸ்வரன் கிடைக்கல, அவனுக்கு இவனுக்கெல்லாம் கிடைக்கல, புகழ் பெற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்கல. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்குது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதா. அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு வைத்திருக்க ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அந்த ஸ்தானம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். எபேசியர் 1:3 வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நம்ம என்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினோமோ, இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது, உண்டாயிருக்கிறது. பெரிய மாற்றம், ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கிறது. என்ன மாற்றம்? ஒரு சாபமான நிலையிலிருந்து ஆசீர்வாதம்,
ஒரு அருவருப்பான நிலையிலிருந்து ஒரு பரிசுத்தமான நிலை, ஒரு கீழான நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலை, இந்த நிலைகளை நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உயர்த்தப்பட்டிருக்கிறோம். உண்டனங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறார். நாங்கள் உங்களுக்கும் எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் என்ன சொன்னா, ஒரு பாடல் பாடினோம். ஆராதனையில் பாடும்போது உமக்கே மகிமை உண்டாவதாக அப்படின்னு ஒரு பாட்டு பாடும். தலைமுறை தலைமுறையாய் சதா காலங்களிலும் உமக்கே மகிமை உண்டாவதாக. அதில் 2வது சரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெபிக்கும் போதெல்லாம் பதில் கொடுக்கிறீரே. அல்லேலூயா. வேதத்தை தியானிக்கும் போதெல்லாம் எங்களோடு பேசுகிறீரே. உண்மைதானா? அல்லேலூயா. எப்பெல்லாம் நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம் ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறார். எந்த அடிப்படையில் நமக்கு கொடுக்கிறான்னு சொல்லி சொன்னா, அப்படி பிள்ளைகள் என்ற நிலையிலே தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மோடு இடைப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக மனிதன் ஒரு வேதத்தை வாசிக்கும் போது அதை எப்படி படிக்கிறார் என்றால், ஒரு சரித்திரமாக படிக்கிறான், ஒரு கதையாக படிக்கிறான், ஒரு இலக்கணமாக படிக்கிறான். அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். வேதத்தை படித்தா ஒரு சரித்திரமாக தெரியும். உலகம் உண்டாக்கப்பட்ட வரலாறு, மனிதன் உண்டாக்கப்பட்ட வரலாறு, இஸ்ரவேல் ராஜ்யம் உண்டான வரலாறு, அது பிரிந்த வரலாறு, இப்படித்தான் வரலாறாக அவன் பார்க்க முடியும். அதே சமயத்தில் அவன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறவனுக்கு ஒரு அழகான லிட்ரேச்சர், அழகான ஒரு லிட்ரேச்சர். அவன் மொழி படிப்பதற்கு ஒரு அழகான ஒரு புத்தகம் என்ற நிலையில் அவனுக்கு இது என்ன செய்கிறது தெரிகிறது. சிலருக்கு நல் உபதேச கதையாக தெரிகிறது, நல் உபதேச புஸ்தகமாய் தெரிகிறது. காந்திஜி போன்றவர்களுக்கெல்லாம் இது என்ன செய்கிறது சொன்னால் நல் உபதேசம் அப்படின்னு சொல்லி அவரை அப்படி எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் வேதத்தை திறக்கும் போதெல்லாம் அங்கே இருந்து தேவன் நம்மோடு பேசுகிறதை நம்முடைய உள்ளம் அப்படியே கேட்கிறது. ஹல்லேலூயா. அவர் பேசுகிறதை கேட்டு நம்முடைய உள்ள என்ன செய்கிறது? அப்படியே பரவசமாகிறது. கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறார். வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் அதற்குள்ள இருந்து தேவன் நம்மோடு கூட பேசுகிற அந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் நம்ம பேசுகிறார். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். உன்னதங்களிலே அவரோடு கூட நம்ம உட்கார வச்சிருக்கிறார். ஒரு அதிகாரமுள்ள ஒரு இடத்துல கர்த்தர் நம்ம உட்கார வச்சிருக்கிறார். ஒரு அதிகாரமுள்ள ஒரு இடம். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளிலே நமக்குள்ளே தேவன் ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். தேவனுடைய பிள்ளை என்ற நிலையிலே நம்முடைய தேவைகளை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளலாம், ஆஸ்வதிக்கப்படலாம். 2வது, நாம் உயர்ந்த இடத்துல இருந்து உயர்தர வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். அந்த நிலையிலே கர்த்தர் நம்ம ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். நமக்குள்ளே தேவன் குடிகொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே குடிகொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் நமக்குள்ளே இருக்கும்போது என்ன நடக்குது? விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிஸ்தர்களை சுகமாக்குவார்கள், இப்படின்னு சொல்லி அங்கே சில காரியங்களை போட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போது நம்ம ஆண்டவருக்குள்ளே வரும்போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை நடக்கிற ஒரு பெரிய மேன்மை என்ன சொன்னால், நம்ம பிசாசை பார்த்தா ஓடுது, வியாதிக்காக ஜெபம் பண்ணால் சுகமாகுது, மற்றவங்களுக்காக எதெல்லாம் நம்ம பிரயாசப்படுகிறோமோ அதெல்லாம் வாழ்க்கையில் உண்டாகிறது. நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. இது ஆசீர்வாதமாக இல்லையா? இது ஆசீர்வாதமாக இல்லையா? தேவன் நம்ம ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். மற்றவங்களுக்கு நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது.
மற்றவர்கள் சாதாரண மனிதர்கள், நாம் அசாதாரண மனிதர்கள். ஏன்னா நமக்குள்ளே தேவனுடைய ஆவியினர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் ஆகினாலே எந்த நிலைகளிலும், நாம் ஆவிக்குரிய நிலைகளிலே நாம் தேவ சமூகத்தில் மேன்மையான மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களாலே பரிசுத்தமாய் வாழ முடிகிறதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் முடியும்னு சொல்லுவீங்க. ஆனால் உலகத்தில் ஒரு மனுஷனை பார்த்துட்டு நீ பரிசுத்தமாய் வாழ முடியுதா அப்படின்னு கேட்டால் அது என்னன்னு கேட்பான். எங்க மனுஷனாக பிறந்து அப்படித்தாங்க இருப்பான், இது என்ன கேள்வின்னு கேட்பான் அவன். ஏன்னா அவனாலே பரிசுத்தமாய் வாழ முடியாது. நினைப்பு இருக்கும், ஆசை இருக்கும், வாழ முடியாது. அல்லேலூயா. சில காரியங்கள் நிறுத்தி, சில காலங்கள் நிறுத்தி வைக்க அவனால் முடியும். சில காரியங்களை சில நாட்கள் சில காலங்கள் நிறுத்தி வைக்க முடியும். ஆனால் அதை ஜெயிக்க முடியாது. அவன் ஜெயிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட பலன கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அது ஆசீர்வாதமா இல்லையா? ஆசீர்வாதமா இல்லையா? அல்லேலூயா. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவது யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இது ரெண்டு பாருங்க. வியாதியை உன்னில் இருந்து விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உலகம் இருக்கு பார்த்தீங்களா, எப்படி பாவம் நிறைஞ்ச உலகமோ அதே போல வியாதியினால் நிறைஞ்ச உலகம். எப்படி உலகம் பாவத்தால் நிறைந்திருக்கிறதோ அதே போல வியாதியினால் நிறைந்திருக்கிறது. வியாதி இல்லாத ஒரு மனுஷனே கிடையவே கிடையாது. அன்னையுடைய வாழ்க்கையில வியாதி 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 வியாதி. ஆனால் இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, உன் வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன். ஹல்லேலூயா. என்ன அற்புதமான வார்த்தைன்னு பாருங்க. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். வியாதி சுகமாகும், வியாதி விடுதலை உண்டாகும், அற்புதம் நமக்கு நடக்கும். ஹல்லேலூயா. இதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா, இதை உரிமை பாராட்டினீங்கன்னா உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய அந்த வியாதி சுகமாகும். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இது தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. மலடு இருக்காது, கற்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது, புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்காது, புத்திர பாக்கியம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, வாழ வழியில மறிப்பது என்பது இருக்காது, பூர்ண ஆயுசு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இது யார் நமக்கு தருது? கர்த்தரே தருகிறார். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருப்பார்களா, அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வியாதி எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லி எப்போ தெரியும்னா, வியாதி வந்தால் தான் தெரியும். தலைவலி வந்தால் தான் தெரியும், காய்ச்சல் வந்தால் தான் தெரியும், சுகர் வியாதி வந்தால் தான் தெரியும், ஹார்ட் பிரச்சனை வந்தால் தான் தெரியும், கேன்சர் வந்தால் தான் தெரியும். அந்த வியாதிகள்லாம் வந்தால் தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய கஷ்டமானது தெரிகிறது. ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு வியாதிகள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் நம்ம விட்டு தூரமாக்குவதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மை குணமாக்க வாக்கு பண்ணி இருக்கிறார், அதை சுகமாக்குறவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவோ இடத்துக்கு நம்ம போகிறோம், பல இடங்களுக்கு நம்ம போகிறோம். கல்வி சாலைகளுக்கு போகிறோம், திருமண வைபவங்களுக்கு போகிறோம், அல்லது கடைகளுக்கு போகிறோம், நண்பர்கள் வீட்டுக்கு போகிறோம், அல்லது உல்லாச பயணமாக போகிறோம். பல இடங்களுக்கு நம்ம போகிறோம், பல மனிதர்களை பார்க்கிறோம், எல்லாம் பண்றோம். எங்கெல்லாம் போனோமோ அதனுடைய பாதிப்புகள் நம்மை தாக்குகிறதை நீங்க அறிந்திருப்பீங்க. நீண்ட தூரம் போய் பயணம் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றீங்க, சரீரம் களைப்பா இருக்கும், சில வியாதிகள் தொற்றிக்கொள்ளும், சுகவீனங்கள் உண்டாகும், இதெல்லாம் நடக்கும். உண்மைதானா? வருதா? எங்க வருதா இல்லையா?
அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குது. ஆனால் நீங்கள் ஆராதனைக்கு வரும்போது அதுக்கு எதிர்மாறான ஒரு காரியம் நம்ம லைஃப்பில் நடக்குது. நீங்கள் கர்த்தரை தேடி வரும்போது, தேவ பிள்ளைகள் ஆராதிக்கும்படி சபைக்கு வரும்போது, தேவனை தேடி வரும்போது அதுக்கு எதிர்மாறான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது சொல்லி நீங்கள் சர்ச்சு முடிச்சுட்டு போகும்போது உங்கள் வியாதி சுகமாயிரும். ஆகுதா இல்லையா? ஒரு பிரதர் சொன்னார் இல்லையா, சாட்சி, அதை நம்ம வாசித்தோம் இல்லையா, ஒரு பக்கம் செயல்படலை, அவருக்கு ஒரு பக்கமே செயல்படலை, கையை தூக்க முடியல, கால் எடுக்க முடியல, எப்படியாச்சும் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லி எப்படியோ வந்து சேர்ந்துட்டார். ஒரு 10 நிமிஷம் அப்படி இருந்திருக்கிறாரு. ஆனால் சர்ச்சுக்கு போகும்போது சிங்கக்குட்டி மாதிரி எந்திரிச்சு போயிருக்காரு. ஏமா உண்மையா இல்லையா? இப்போ கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்த மாட்டீங்களா? இது ஆசீர்வாதமா இல்லையா? அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். 5 பைசா கிடையாது, ஒரு ஊசி கிடையாது, ஒரு மருந்து கிடையாது, இந்த டாக்டர்னால் வர்ற எந்த ஒரு தொல்லையும் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ அற்புதத்தை செய்கிற பாருங்க. யாருக்கு கொடுக்குறாரு? அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தருகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் நான் சொல்லுவேன், உடம்பு சரியில்லையா சர்ச்சுக்கு வந்துடுங்க, கர்த்தர் சுகமாக்கிடுவார். உடம்பு பலவீனமா சர்ச்சுக்கு வாங்க, அங்கே கர்த்தர் உங்களை சுகமாக்குறதுக்குன்னே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரிய டாக்டர், உலகத்திலே மிகப்பெரிய சிறந்த ஒரு டாக்டராக இருக்கிறாரு. அவர் அற்புதத்தை நமக்கு செய்து நமக்கு சுகத்தை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை முறை ஆண்டவர் சுகத்தை தந்திருக்கிறார். சபைக்கு வரும்போதெல்லாம் எத்தனை முறை கர்த்தர் அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். ஒன்று பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டினா ஆராதனையே உங்களுக்கு சுகமாக இருக்கும். உண்மைதானா? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, நான் சர்ச்சுக்கு வந்தேன் எனக்கு சுகமே ஆகலைன்னு சொல்லுமா? முடியாது. கர்த்தர் சுகத்தை கொடுத்துருக்கிறார். என்னன்னா, ஒவ்வொரு வாரமும் நம்ம கேட்கறது இல்லை யாருக்கெல்லாம் சுகமாச்சுன்னு கேட்குறேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் யாருக்கெல்லாம் இன்னைக்கு சுகமாச்சுன்னு கேட்டால் ஒரு 10 பேர் எனக்கு சுகமாக்குன்னு சொல்கிறேங்க. ஒவ்வொரு முறையும் தேவன் நம்மை சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நாங்கள்லாம் சர்ச்சில் பல ஊழியர்கள் போயிட்டு வரும்போது சரத்து ரொம்ப பலவீனமாயிரும். அப்போ யோசிப்போம், இன்னைக்கு சர்ச்சு நடத்த முடியுமா முடியாதா தெரில, இன்னைக்கு ஆராதனை முடியுமா முடியாதா தெரியலையே, வேறு யாராச்சும் கிடைப்பாங்கன்னு பார்ப்போம், கிடைக்காது. சரி, வேறு வழி இல்லை, வந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம்னு சொல்லி நிற்கிறதுக்கே காலில் பலன் இல்லாத மாதிரி இருக்கும். நின்னா இன்னும் நடக்கும் தெரியாது. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் முடிச்சிருப்போம், சிங்கம் மாதிரி கடிச்சிட்டு முடிச்சுட்டு போயிருப்போம். ஒரு பலன் வந்திருக்கும். இது யார் தர்றது? அவர் தர்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆராதனைக்கு வரும்போது இன்னைக்கு நிற்க முடியுமான்னு தெரியலையே, இன்னைக்கு உட்காந்துட்டே போகணும்னு நினச்சிருக்கு. ஆனால் வந்து உட்காந்த நேரத்துலேயே காலில் வழி சரியாக இருக்கிறோம், களைப்பு சீது இருக்கும், வியாதி சரியாக இருக்கும். என்ன சத்தம், என்ன ஆர்ப்பரிப்பு, என்ன ஆராதனை. அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தர்ற கைத்தறி. வேறு என்னங்க வேணும்? கை எப்படி சொல்லுவேன், வேறு என்னங்க வேணும்? இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம சுகமாக்குகிறார், வியாதி நம்ம விடுதலை தருகிறவராக இருக்கிறார், எவ்வளோ அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது தேவனுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. 4வதாக ஆதியாகமத்தில் 14ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். அல்லேலூயா. அப்போ ஆசாரியனாகிய மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்திக்கிறார். எப்போ சந்திக்கிறார்னா, இங்கே லோத் நிமித்தமாக 5 ராஜாக்களை அவர் யுத்தம் பண்ணி அவர் ஜெயிச்சிட்டு அவர் திரும்பி வரும்போது மெல்கிசேதேக்குங்கிறதான ஆசாரியர் அவரை சந்திக்கிறார். சந்தித்து அவருக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு பாருங்க, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் நம்முடைய சத்துருக்களுக்கு விலக்கி அந்த சத்துருவை நம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது ஒரு பெரிய மகிமையான ஒரு ஆசீர்வாதம்.
நம்ம யாரும் தோற்கடிக்க முடியாத அளவிலே தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எந்த சத்துருவும் நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாத அளவிலே தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகத்தில் சொல்லப்படுது, அவன் யூதனானால் நீ சிறுமைப்பட்டு போவது வழியே கிடையாது. நீ தேவ பிள்ளையானால் உனக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் நிச்சயமா சிறுமப்பட்டு தான் போகணும். ஜெயிக்க முடியாது, நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம தான் அவங்களை ஜெயிப்போம். அதே போல இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாத 3 காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. உலகத்தில் எந்த மனுஷனாலும் ஜெயிக்க முடியாத 3 காரியங்கள் இருக்குது. அல்லேலூயா. 3 காரியங்கள். அது என்னன்னு சொன்னா, யோவான் 1 யோவான்ல 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்க என்ன செய்யுங்க? ஜெயித்தீர்கள். ஜெயித்தீர்கள் என்று சொல்லி அவர் சொல்றதை பார்க்கிறோம். அப்போ ரோமர் 8:36 வாசிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ? அங்கே சொல்லப்பட்ட ஒரு பெரிய பட்டியலை கொடுத்து பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலையும் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார். அப்போ எல்லாவற்றிலும் என்ன உண்டு? ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் 3 எதிரிகள் சொன்னேன். என்னன்னு சொன்னா, உலகம், மாமிசம், பிசாசு. இந்த 3ம் நமக்கு விரோதமாக போராடிக்கிட்டே இருக்கும். இந்த மாமிச உணர்வு இருக்குதே, அது பலவிதமான இச்சைகளை கொடுத்து பாவத்துக்கு நேரம் என்ன செய்யும்? நம்ம நடத்தக்கூடியதாக இருக்கும். மாம்சத்தை ஜெயிக்க எவனாலும் முடியாது. உலகம் ஜனங்கள் என்ன செய்யும்? தன் பக்கமாக இழுக்கும். உலகம் என்ன செய்யும்? இங்கே வா, இப்படி அனுபவி, அது அப்படி இருக்கு, இப்படி சொல்லி அவனை கொண்டு வந்து உலகம் சிறுமைப்படுத்தி அடிமையாக்கி விடும். உலகத்தில் இருக்கக்கூடிய கண்களின் இச்சை, பலவிதமான பாவ காரியங்கள் உலகத்தில் இருக்குது. உலகத்தில் நன்மை கிடையாது. அந்த பாவம் மனுஷனை பாடுபடுத்துகிறது, அடிமையாக்கி விடுகிறது. அடுத்து பிசாசு. இந்த 3மே ஒரு மனுஷனுக்கு பயங்கரமான விரோதி. 3 போராடிக்கிட்டே இருக்கும். ஏன் அவன் எப்படி செய்யிட்டான்? ஒன்று அவனுடைய மாம்சம். ஏன் இந்த பிரச்சனை? ஏன் அங்கே போனால் அப்படி மாட்டிக்கிட்டான்? ஏன்னா உலகம். ஏன் இந்த பிரச்சனை? நல்லா தானே இருந்தான் பிசாசு. இந்த 3 மனுஷனுக்கு விரோதமாக போராடிக்கிட்டே தான் இருக்கும். வாயில் முழுதும் போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவனால் பிறந்த எவனும் அவனை ஜெயிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்றவர். இந்த உலகம், பிசாசு, உலகம், மாமிசம், பிசாசு 3ஐயும் ஜெயிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் யாருக்கு இருக்குன்னு சொன்னா, அந்த மேன்மை யாருக்கு, வல்லமை யாருக்குன்னு சொன்ன தேவ பிள்ளைகளுக்கு தான் இருக்கு. நம்ம ஜெயிக்க முடியும். நாம் ஜெயிக்கிறோம், ஜெயித்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென். அல்லேலூயா. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு நாள் ஃபுல்லாக உங்களால் செல்ஃபோன் பார்க்காம இருக்க முடியுமா? செல்ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க முடியுமா? ஆமா, முடியுமா? முடியாதா? முடிஞ்சிட்டு எனக்கு ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. உங்களால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் பல இடத்துக்கு போனால் இது செஞ்சு தான் ஆகணும்னு சொல்ல சில நிறைய காரியம் இருக்கத்தான் செய்யுது. இல்லை, நான் ஒரு வருஷத்துக்கு நான் ட்ரெஸ்ஸே எடுக்க மாட்டேன் அப்படின்னு உங்களால் இருக்க முடியுமா? இல்லை, முடியாதா? முடியுமா? முடியுது. ஏன் முடியுது? ஏன்னா நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். இந்த பலன் நமக்கு தர்றார். அல்லேலூயா. நல்லாவும் உடுத்த முடியும், வாங்காமல் இருக்கிறத வச்சு ஓட்டவும் நம்மால் முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. மாம்சத்தை அடக்க முடியும், உலகத்தை மேற்கொள்ள முடியும். சோதனை கொடுக்குற பிசாசும் நம்ம வாழ்க்கையில் பிசாசு பல ஆட்களை கொண்டு வருவான், பல விதமான சோதனைகளை கொண்டு வருவான். ஆனாலும் அந்த பிசாசை ஜெயிக்க நம்ம அப்பால போ சாத்தானே,
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில சமயங்களில் சிலரை பார்த்து சொல்லணும், அப்பா அப்போ சாத்தானேன்னு சொல்லணும். ஏன்னா பிசாசு அந்த ரூபத்தில் வரும். நம்ம ஜெயிக்க நம்மால முடியும். அப்போது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை தந்திருக்கிறாரு. ஆகினாலே நம்ம ஜெயங்கொள்கிறவர்களாய் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நம்ம தோற்று போகிறவங்களில் ஜெயம் கொள்கிறவர்கள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கடந்த காலங்களில் பாவத்தை ஜெயிச்சிங்கல்ல, அந்த மாம்ச இச்சைகளை ஜெயிச்சிங்கல்ல, உலகத்தை ஜெயிச்சிங்கல்ல, பிசாசு ஜெயிச்சிங்கல்ல, இதெல்லாம் தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னொரு ஆசீர்வாதம் இருக்குது. இல்லை எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் இது எத்தனை பேர் இதில் இந்த ஆசீர்வாதம் உடையவர்களாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். வாசிப்போமா? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எல்லாரும் சொல்லுங்க பாப்பா அந்த வசனத்தை. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். சிலருக்கு வாய் திறக்கலையே. கடனே இல்லாதவங்க இந்த வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். சவுண்டு கம்மியாக இருக்குது, சின்ன பிள்ளைகள் தான் சொல்கிற மாதிரி இருக்குது. கடனே, இந்த வசனத்தை கடன் இல்லாதவங்க சொல்லுங்க பார்ப்போம். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு. ஆண்களும் வாயை திறக்க மாட்டேங்காங்களே. ஆனால் இது நமக்கு சொந்தமான வாக்கு தத்தம். தேவன் நம்ம அப்படி தான் இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ ஒன்றை நான் வழங்கிக் கொள்ளணும், நீங்கள் கடனோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. எவ்வளோ சீக்கிரத்தில் கடந்து விடுதலை பெறணுமோ அவ்வளோ விடுதலை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் கடனோடையே வச்சிருக்க மாட்டார். நீங்க விரும்பணும் கடந்த விடுதலை. ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், இந்த எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கத்த வச்சிருக்கிறீங்க? நான் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைகளில் தான் என்ன வச்சிருக்கிறீங்க. நான் கடன் வாங்காத நிலையில கத்த என்ன நடத்துறேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. ஆகையினாலே நான் கடன் வாங்கக்கூடாது, இருக்கிற கடனெல்லாம் அடைச்சி நான் மற்றவனுக்கு உதவி செய்கிற நிலையில் நீங்கள் நான் வைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, விரும்புங்க, பிரயாசப்படுங்க. கர்த்தர் என்ன செய்வார்? நமக்காக ஒரு ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுவார். அல்லேலூயா. நாம் கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து அது மூலமாக எல்லாத்தையும் அடைச்சி நாம் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் அனைவருக்கு கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? அதை விசுவாசிங்க. கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதம் தான். கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. 6வதாக சங்கீதம் 147வது சங்கீதம் 12 முதல் 14 வசனங்கள். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி. அப்போ உன் வாசல்களை தாழ்பாள்களை பலப்படுத்தி உனக்குரிய பாதுகாப்பாக கத்தரிச்சிருக்கிறாரு, உறுதிப்படுத்துகிறேன்னு சொல்றாரு. உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறாரா. எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி. குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம்னா சமாதானம், சமாதானம், சமாதானம். இது யாருக்கு ஆண்டு வச்சிருக்கிறான்னா நமக்கு தான் வச்சிருக்கிறார். ஒரு பெரிய ஒரு கிருபை, ஒரு இரக்கம்.
தேவன் நமக்குள்ளே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே பெரிய சமாதானத்தை தேவன் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம அனுபவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். குடும்ப சமாதானம். உலகத்தில் எந்த குடும்பத்திலும் சமாதானம் கிடையாது, எந்த மனுஷனுக்குள்ள சமாதானம் கிடையாது. ஆனால் நமக்குள்ளே தேவன் சமாதானத்தை வைத்து வைத்திருக்கிறார். இது ஒரு ஆசீர்வாதம். எப்படிங்க சமாதானமாக இருக்கிறது? அதான் தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு அநேக கேள்வி என்னன்னா, வேதவசனம் உண்மைதான், சத்தியம் உண்மைதான், ஆனால் எப்படி சமாதானமாக இருக்கிறது? இன்னைக்கு சமாதானமான அடுத்த நாள் எப்போ சண்டை வரும் தெரியலையே, எப்போ இவர் வெடிப்பார் தெரியலையே, அந்த அம்மா எப்போ குதிக்குதுன்னு தெரியலையே. நிலைகள் என்ன செய்கிறது? வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் ஒன்றை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியினாலே அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறதே. என்ன ஊற்றப்பட்டிருக்கிறது? பரிசுத்தம் என்ன ஊற்றியிருக்காரு? ஏம்மா என்னம்மா ஊற்றிருக்கிறாரு? வரத்தை ஊற்றியிருக்காரா? தீர்க்கதரிசன வரமா? சுகமளிக்க வரமா? என்ன ஊற்றிருக்கிறாரு? நம்ம இருதயங்கள் என்ன ஊற்றிருக்கிறாரு? நல்லா சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள், என்ன ஊற்றிருக்கிறாரு? பிரதர் சொல்லுங்கள், என்ன ஊற்றிருக்கிறார் ஆண்டவர் நம்ம இருதயத்தில்? என்ன ஊற்றிருக்கிறாரு? எது சொல்லுங்க? அன்பு. அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளைன்னு சொன்னா அதற்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அன்பை ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே ஆவியானவர் ஊற்றி என்னைக்கு அபிஷேகம் பண்ண போட்டோமோ அன்றைக்கே ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்கியிருக்கிறாரு. அவருக்குள்ளே அன்பு அங்கே நிரம்பி இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் சோறும். நீங்கள் வீட்டில் டீ போட்டால் எப்படி டீ போடுவீங்க? நாங்கள் எப்படியாச்சும் டீ போடுவோம், உங்களுக்குன்னு கேட்கக்கூடாது. பாலை எடுப்போம், கொதிக்க வைப்போம், டீ தூள் போடுவோம், கொஞ்சம் தேவைப்பட்டால் இனிப்பு போட்டுக்குவோம். இதாங்க டீ அப்படி சொல்லுவோம். வித்தியாசமான பல டீலாம் இருக்குது. வர டீ இருக்குது, அந்த டீ இந்த டீ நிறையா இருக்குது. ஆனால் பொதுவான டீ அதான் போடுவீங்க. அப்போ டீயை போடணும்னா அந்த பாலை பயன்படுத்தணும். பால் அது வாட்ட இருக்குன்னு வச்சுங்களேன், டீ வராது. இன்னைக்கு அநேக வீட்டில் பால் இருக்குது, ஆனால் டீ வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? அது வாட்டில் இருக்குது. அதே போல இருதயத்தில் இருக்கிற அன்பு இருக்குது, ஆனால் அந்த அன்பை வெளிப்படுத்த மாட்டேங்கிறோம், அதை பயன்படுத்த மாட்டேங்கிறோம். ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை? அன்பாய் பேசுங்கள், அன்பாய் பழகுங்கள், அன்பாய் உதவி செய்யுங்கள், அன்பாய் பொறுத்து கொள்ளுங்கள், அன்பாய் விட்டு கொடுங்கள். இப்போ சொல்லுங்க, சமாதானம் வருமா வராதா? ஏமா சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க, சமாதானம் வருமா வராதா? அப்போ ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். நீங்கள் எவ்வளோ கோழியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பரலோகத்துக்கு போகிற பெருசு தான், விசேஷமானதான். ஆனால் பூமியில் நரகமாக வாழ்ந்துடக்கூடாது. அதுக்கு அந்த சமாதானம் தான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த நம்முடைய எல்லைகளுக்குள்ளே சமாதானம் இருக்கணும்னா அந்த அன்பை பயன்படுத்த வேண்டும். நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற அந்த தெய்வீக அன்பை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். நாம் விட்டு கொடுக்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட குடும்ப சமாதானத்தை வச்சிருக்கிறாரு. அந்த குடும்ப சமாதானம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். வீட்டுக்கு போனோமா மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கணும். வீட்டுக்கு போகிறேன், அவரை பார்க்க போகிறேன், இந்த அம்மாவை பார்க்க போகிறேன், என் பிள்ளைகளை பார்க்க போகிறேன், அப்பாவை பார்க்க போகிறேன், அம்மாவை பார்க்க போகிறேன். அந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்கணும். அதான் கிறிஸ்தவ குடும்பம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சமாதானத்தை உரிமை பாராட்டுவோமா? அல்லேலூயா. எல்லாம் கையை வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே அந்த சமாதானத்தை எங்களுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை சமாதானம் என்ற ஆசீர்வாதத்துக்குள்ள வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதம் எங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பதாக இருப்பதாக இருப்பதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடைசியாக ஆண்டவர் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லி சொன்னால் மத்தேயு 25:34 வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.
அப்போ அந்த நாள் வரும்போது, நியாய தீர்ப்பு நாள் வரும்போது, ஆண்டவர் வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ள வாங்கப்பா. இது யாருக்கு அந்த பாக்கியத்தை தேவன் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கும் எனக்கும் தான் கர்த்தர் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். நாம் நித்தியத்தில் தேவனோடு வாழக்கூடிய, நித்தியத்தில் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த மகிமைக்குள்ளே பிரவேசித்து மகிமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் நம்ம எல்லாருக்கும் அந்த கிருபை என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். இங்கே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், சபை கூடுதலை பங்கு பெற்றவர்கள், வேத வசனத்தின்படி நடந்தவர்கள், தேவனுக்காக பிரயாசப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை என்ன செய்யாது, ஒரு நாள் நஷ்டமாகாது. நாட்கள் வரும்போது, இந்த உலகத்தை முடிக்கும் போது என்ன நடக்கும் சொன்னால், நான் இங்கே கண்ணை மூடுவோம், அங்கே பிதாவினுடைய சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய கண்ணை விழிப்போம், கண்ணை திறந்து பார்ப்போம். இங்கே நம்ம பார்ப்போம், இங்கே நம்ம சூழ்ந்திருக்கிற மனிதர்களை பார்ப்போம். ஆனால் கண்ணை மூடும்போது அங்கே பிதாவை தரிசிப்போம், தேவனை தரிசிப்போம், தேவ சமூகத்தை பார்ப்போம், அங்கே இருக்கிற திரளான தேவதூதர்களை பார்ப்போம், அங்கே இருக்கிற பசுத்தவான்களை பார்ப்போம், அங்கே உள்ள மகிமையான அந்த வாசஸ்தலத்தை பார்ப்போம். அங்கே பார்க்கிறது எவ்வளோ பெரிய மகிமையாக இருக்கும். தேவன் அவ்வளோ பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம கொஞ்ச காலங்கள் வாழ போகிறோம். இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் அந்த உலகத்தில் வாழ போகிறோம். ஆனால் நமக்கான நித்திய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இயேசு சொன்னார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நமக்காக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கார். ஏன் நம்மளை ஆண்டவர் கூப்பிட தெரியுமா? இன்னும் நமக்கு ஆயத்தம் பண்ணி முடிக்கலை. ஆயத்தம் பண்ணிட்டாருன்னா என்ன செய்வார்? பெல் அடிச்சிடுவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வாசஸ்தலத்தை வச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுவோமா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வீடு சிறுசாக்குன்னு கவலைப்படாதீங்க, வாடகை வீடும் கவலைப்படாதீங்க, யாரும் அந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்து பொறாமப்படாதீங்க. நமக்கு அப்பா உண்டாக்கி வச்சிருக்க வீடு பெரிய வீடு, மகிமையான வீடு, சொல்ல முடியாத அவ்வளவு அழகான ஒரு வீடு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்துதியும் ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. அவ்வளோ பெரிய பாக்கியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இல்லையா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு. ஆனால் சாதாரண அழிந்து போகிற பொருளை வச்சுக்கிட்டு இது இல்லையேன்னு சொல்லாதீங்க. இதை காட்டும் நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். உன்னதங்களிலே அவர் நமக்கு மேலான ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு. இந்த தேவன் நம்ம கொடுத்துருக்கிற இந்த ஆசீர்வாதங்களுக்காக நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரமான இரவும் பகலும் ஆண்டவரை எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவனா வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என் குடும்பங்களிலே கர்த்தாவே உண்மை அறியாத குடும்பத்திலிருந்து நான் வந்தேன். ஆனால் இந்த நாட்களில் எனக்கு கொடுத்துருக்கிற பெரிய ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை வச்சிருக்கிற ஸ்தானத்துக்காக நன்றி ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. என் ஜெபத்தை கேட்கறதுக்காக நன்றி, உங்கள் பிள்ளைகளை வச்சிருக்காக நன்றி, வியாதியை சுகமாக்குறதுக்காக நன்றி, பரிசுத்தமாக உதவி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம், குடும்பத்தில் சமாதானத்தை தரதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு பரலோகத்தில் பெரிய மகிமையான வாசஸ்தலம் உண்டாக்கி வச்சுருக்கிறீங்களே, நான் எவ்வளோ பெரிய பாக்கியவான், எவ்வளோ பெரிய பாக்கியவான். அல்லேலூயா. அந்த பாக்கியசாலிகளாக எழுந்து நிற்போமா? இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம் எந்திரிச்சு இல்லைங்க. க்ளோரி டு காட். ஒருவேளை இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வரலைன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அநேக சமயத்தில் இல்லை இல்லைன்னு சொல்லி பாடிட்டீங்க. இல்லை, இருக்கு 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 இருக்கு. என்ன இருக்கு? என்ன இருக்கு? எனக்குள்ள ரட்சிப்பு இருக்குது, ஆவியனுடைய வல்லமை இருக்குது, வியாதி இல்லாத வாழ்க்கை இருக்குது, பிசாசு மேலே வெற்றி இருக்குது, கடன் இல்லாத வெற்றியின் வாழ்க்கை இருக்குது, எனக்குள்ளே குடும்ப சமாதானம் என்ற ஆசீர்வாதம் இருக்குது, எனக்குள்ளே பரலோகத்தின் மகிமையின் ஆசீர்வாதங்கள் எனக்காக காத்திருக்கிறது. பரலோகத்தை கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். விசேஷமாக இந்த உலகத்தில் இருக்கிற அநேக கோடிக்கணக்கான ஜனங்களை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் இருக்கிற பகுதியில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசீர்வாதத்துக்கு ஒப்பான அனுபவம் அநேகத்தில் இல்லை, அநேக 1000 கோடிகளில் இல்லை. ஆனால் அப்படி
அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். நன்றியோட கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், சகல ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் கரத்தை உயர்த்தி நன்றி உமக்கு நன்றி, நன்றி இயேசு ராஜா, நன்றி உமக்கு நன்றி, நன்றி இயேசு ராஜா. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எப்படி நன்றி சொல்வே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காய் வாழ்ந்து உம்படி செய்திடுவே. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எப்படி நன்றி சொல்வே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காய் வாழ்ந்து உம்படி செய்திடுவே. நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி இயேசு ராஜா, நன்றி உமக்கு நன்றி, நன்றி இயேசு ராஜா. என்ன ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவர் அப்படியாய் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல பிதாவை இயேசுவை நாமத்தில் நாங்கள் துதிக்கிறோம். எங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறீங்க. உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்களில் அறியாத, கிடைக்காத, பெற்றிராத அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாய். ஸ்தோத்திரம். எப்பொழுதும் நன்றியுள்ள உணர்வோடு காணப்பட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்துக்கு யாராவது உள்ளே வராமல் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வர கர்த்தர் கிருபை தான். கர்த்தர் நாமத்தில் வந்த யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வழி மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.